அசால்ட்டான பதில்களை கொடுத்து நம்ம தப்பிச்சுக்கிடலாம் முடியாது. அதிநுட்பமான அறிவு இருந்தாதான் இவர் செல்வாரா செல்ல மாட்டாரா பிழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுல இந்த கோர்ட்டு கேஸ் இல்லைன்னு என்ன செஞ்சிருப்பாருன்னா சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு தொழில் பண்ணி ஒரு வீடை கட்டி பெரிய அளவில் மாட்டலாம். ஒருத்தர் வந்து சிறைக்கு செல்வாரா செல்ல மாட்டாராங்கிறது 12ஆம் வீடு சுபத்துவத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். 12ஆம் இடம் பாவத்துவமாக இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அது முடிகிற வரைக்கும் இருக்க முடியாது. சனி 6ஆம் இடத்தை பார்த்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் அத்தனையும் கெடுத்துருவார், இல்லை கொடுத்து விடுவார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பர்சனலா என்கிட்ட வந்து ஜோதிடம் பார்த்த ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவருடைய ஜாதகத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி நுட்பமா நுணுக்கமான சில முக்கியமான விதிகள் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தேன். வெளிநாட்டுல ஒருத்தர் வந்து நீண்ட காலம் வசிக்கிறது எப்படி, ஆனா அதே நேரத்தில் அவர் வந்து திரும்ப தாய்நாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டா, அப்படி வந்தால் என்ன மாதிரி விளைவுகள் வந்து நடக்கும், இப்போ கரண்ட்ல என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கு, அந்த தசாபுத்திகள் அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ அந்த அவருடைய ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற அந்த தசாபுத்தி பார்த்தீங்கன்னா ராகு தசையில குரு புத்தி நடந்துட்டு இருக்குங்க. இவருக்கு ராகு தசை நல்லா இருக்குமான கலப்பு பலனா இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ராகு 12 டிகிரி, குரு 9 டிகிரி, சந்திரன் 14 டிகிரி, சனி 28 டிகிரி. இந்த இடத்துல குரு ஒருத்தர் வந்து முடிந்த அளவுக்கு சுபத்துவப்படுத்துவார், அங்க குரு வந்து பாதிக்கப்படுவார். அப்போ ராகு தசை ஏன் மத்தியமமான பலன், ராகுக்கும் பார்த்தீங்கன்னா சனி 16 டிகிரி விலகன அமைப்பில் இருந்தால் கூட அமாவாசை சந்திரன் 2 டிகிரியில் இருப்பாருங்க. பார்த்தீங்கன்னா தேய்பிரை துவாதசி திதியில் உள்ள சந்திரன் அமாவாசையை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரன். அப்போ அந்த சந்திரன் வந்து 2 டிகிரியில் நெருங்கிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு சனியாக தான் செயல்படுவார். அப்போ சனியோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பாவத்துவம் தான். அதுக்கப்புறம் 3 டிகிரி குருவுடைய இணைவு. அப்போ பாவத்துவம் அடைஞ்சு அடுத்து சுபத்துவம். அப்போ மத்தியமமான பலன்கள். அந்த ஒளித்தன்மையில தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சுத்தமாக அவுட் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒளி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே குரு வந்து நல்லா இருக்க மாட்டார். நல்ல வேலையாக இவர் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய வயது முழுசும் ராகு திசையிலே கழியுது. இதெல்லாம் வந்து ஒரு யோக ஜாதகம். குரு திசை வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது கதை. குரு திசை வரக்கூடாது இவருடைய ஜாதகத்துல. இப்போ ராகு திசையில குரு புத்தி, ராகு திசை சுய புத்தி ஓரளவு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து அமாவாசை சந்திரன் தொடர்புல இருந்தாலும் குருவுடைய தொடர்புல இருக்கிறதுனால அந்த மத்தியமமான பலன்களை அவர் கொடுத்திருப்பாரு. ஆனா ராகு திசையில இவருக்கு குரு புத்தி வரும் பொழுது நல்லா இருந்திருக்காது. ஏன்னா குரு பாவத்துவ அமைப்புகள்ல இருக்கிறார்ல, குரு தசை வந்தாலே தொடச்சு நக்கிறோம். டோட்டல் அவுட். குரு தசை வந்தா புத்தி வரும்போதெல்லாம் பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும். அவருடைய காரகத்துவமான அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல விரைய செலவுகளை கொடுக்கறது, தனம் சார்ந்த தனக்காரகன்ல பணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை மாற்றுறது, 4ஆம் ஆதிபத்தியம் 7ஆம் ஆதிபத்தியமா அவர் வர்றதுனால அது ரிலேட்டடான பிரச்சனைகளை அவர் கொடுக்க தான் செய்வார். அப்ப ராகு திசையில குரு புத்தியில வந்து அவர் என்கிட்ட பலன் கேட்கும்போது இப்போதைக்கு நீங்க பிரச்சனையில இருக்கீங்க, 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கும்போது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற போது நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரை சேர்ந்ததுல தான் வந்து அவர் இருக்கிறாரு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து பரிபூர்ண சுபத்துவம்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா 3 பாவிகள் அமர்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து குரு அமர்ந்திருப்பார். அப்போ நீண்ட தூரம் போய் கனடா, அமெரிக்கா, ஐரோப்பியா காண்டினென்ட் இந்த மாதிரி இடங்கள்ல போய் அவரால் இருக்க முடியாது. அப்போ வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான நாட்டில் தான் வந்து ஒரு தொழில் பண்ணியிருக்காரு. அது ராகுதசை குரு புத்தி உங்களுக்கு நல்லா இருக்காது. ராகு தசை குரு புத்தி நன்றாக இருக்காது. அஷ்டம சனியில வேற இருக்கீங்க. பூரம் 1ஆம் பாதம் கடுமையான அஷ்டம சனியில இருக்கிறீங்க. நல்ல பதில் இல்லைங்க. இந்த வருடம் கடைசி வரைக்கும் நல்ல பதில் இல்லை. அடுத்து வரக்கூடிய ராகு திசை சனி புத்தியும் சனி 6ஆம் இடத்தை பார்த்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் அத்தனையும் கெடுத்துருவார், இல்லை கொடுத்து விடுவார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 6ஆம் இடத்தோட சனி தொடர்பு கொள்ளும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானத்தை கெடுப்பார், தடுப்பார். அவர் ஒருவர் மட்டும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் தொடர்பு கொண்டு அவர் கொடுத்து விடுவார். அதே நேரத்தில் இந்த இடத்துல சனி மட்டும்தான் தொடர்பு கொள்றாருன்னா இல்லை, பாவ கிரகங்களும் தொடர்பு கொள்ளுது. ஆனா ஒருவேளை இந்த இடத்துல சனி மட்டுமே தொடர்பு கொண்டால் கூட இதுதான் நுட்பமான விஷயம். இதை வந்து எந்த விதமான ஜோதிடர்களும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு விதியை சொல்லுவாங்க, மீதி எல்லாத்தையும் நீங்க தான் கத்துக்கிடணும். அந்த மாதிரி கத்துக்கிட்ட விஷயத்துல 6ஆம் அதிபதி என்ன மாதிரி பலன் செய்வார் அப்படிங்கிறத ஜோதிடனா நான் இருக்கிறதுனால என்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களை பார்த்து நானே சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தெரியுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நானா கண்டுபிடிச்சதுல இந்த விஷயமும் அடங்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு அமரும் பொழுது எல்லாமே நல்லா இருக்குமாங்க. அப்படி இல்லை, 6ஆம் அதிபதியா அவர் செயல்படுவார். அவருக்கு கிடைச்சிருக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளையும் அவர் இயல்பா இருக்கிறாரா இந்த மாதிரி விஷயத்தை நான் மைனூட்டா நோட் பண்ணுவேன்.
அந்த மாதிரி விஷயங்களும் போக போக வந்து நான் வரிசையாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து சனி புத்தி விலகிற வரைக்கும் பெரிய நல்லது நடக்காது. அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் புத்தி அவர் 8ஆம் இட தொடர்பில் தான் இருக்கிறார். இருந்தாலும் சுக்கிரனுடைய இணைவில் லக்னாதிபதியாக உள்ள அவர் தான் வந்து ஏதாவது ஒரு மாறுதலை கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடருமான தொடரதாங்க செய்யும். என்ன சொந்த ஊரில் போயிட்டு நான் வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, சொந்த ஊரில் போய் பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லைங்க போக மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 20 வருஷமாக இங்கே தாங்க இருக்கேன். ஏன்னா பூர்வீகஸ்தானமான அந்த சிம்மம் பாதிப்பு. இவர் எப்படி சொந்த ஊருக்கு போவார்? சொந்த ஊருக்கு இவர் போக வாய்ப்பே இல்லையே. போய் சொந்த ஊரில் போயிட்டு ஒரு வீடு காரு இதெல்லாம் வாங்கி வச்சாருன்னு இவராக அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அவங்க சொந்த பந்தங்களும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவருக்கு அது கிடைக்காது. என்ன காரணம்? அது பாவத்துவ அமைப்புகள்ல இருக்குது. தசை வேற ராகு தசை 12ஆம் இடத்துல இருந்து நடக்குது. அடுத்து குரு தசை நடக்க போகுது. அப்போ சொந்த ஊர்ல போய் வாங்கிட்டு நீங்க சொந்த ஊருக்கே போக முடியாதாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமாங்க 20 வருஷமா போக முடியாது. அவருடைய ஆசையை கேட்கிறாரு, போக முடியுமான்னு. போக முடியாது அப்படிங்கறதான் பதில். ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவமா இருந்து அந்த தசை நடக்கும் பொழுது ஒருத்தர் சொந்த ஊர்ல போய் பிழைக்கவே முடியாது. நஷ்டம் அடைகிறதுக்கு வேணா போகலாம். இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுல இந்த சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு தொழில் பண்ணி ஒரு வீடை கட்டி பெரிய அளவில் மாட்டலாம். அதுதான் நடக்குமே ஒழிய சொந்த ஊரில் போய் வந்து இவர் வந்து பிழைக்க முடியாத ஒரு ஜாதகம். அதனால தான் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சிறை செல்வாரா அப்படிங்கிறதுக்கும் சொந்த ஊரில் பிழைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தசாபுத்தி அடிப்படையில் நல்ல விதமாக இருக்குது. சரி, அப்போ உங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. என்ன மாதிரி இப்போ ஒருவேளை உங்கள்கிட்டயே வந்து வருவாங்க ஜோதிடருக்குள்ள வந்து சாதாரண கல்யாணம் வீடு பால் காய்ப்பு இந்த மாதிரி தான் வருவாங்கலாம் கிடையாது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் ஒரு மாதம் முன்ன பின்ன நடந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயங்களில் மருத்துவ காரணங்களுக்காண்டி ஒரு பிழைப்பாரா அப்படின்னு வருவாங்க. அந்த டைம் நம்ம அதிநுட்பமாக பார்த்து சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறை செல்வனா அப்படின்லாம் வரும் பொழுது நம்ம பார்த்து வந்து அசால்ட்டான பதில்களை கொடுக்க முடியாது. அசால்ட்டான பதில்களை கொடுத்து நம்ம தச்சுக்கிடலாம் முடியாது. அதிநுட்பமான அறிவு இருந்தாதான் இவர் செல்வாரா செல்ல மாட்டாரா பிழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஜோதிடரா ப்ரொஃபஷனலாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி கஸ்டமரும் வருவாங்க. கல்யாணத்துக்கு காது குத்துக்கு நல்ல படிப்பாங்களா, என்ன படிப்பாங்க இப்படியே பெயராது முக்கியமான விஷயங்கள் வரும். நம்ம குருஜி மாதிரி ஆட்கள்கிட்ட 2 கோடி ரூபா கொடுத்து நான் இந்த இடத்துல வந்து நின்று ஜெபிக்கலாமா சொல்லுங்கங்க அப்படிலாம் கேட்டு வருவாங்கங்க. நம்மள்ட்டையும் நாளைக்கு இதே மாதிரி வருவார்கள். அதை சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய ஜோதிட ஞானத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்ல முடியுமானா முடியும். அவங்களுடைய சுய ஜாதகம் ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த வரிசையில் பல பிரபலங்களுடைய ஜாதகத்தை டவுட்டு பட்டு என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். விஜய் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை நான் வந்து போட்டேன் நம்ம தளபதி விஜய்காண்டி. அதில் வந்து நுணுக்கமாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நான் அதில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். 2026 விஜய் தான் சிஎம் ஆவார் அப்படிங்கிறத ஆணித்தனமா தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே நான் கணிச்சிருந்தேன். அந்த வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல விஜய்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். தாராளமாக போய் அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நுணுக்கமா ஜோதிடத்தை உண்மை ஜாதகங்களை போட்டு நான் விளக்கிட்டு இருக்கிறேன். தாராளமாக ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தை தொழிலாக கொண்ட ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் இவங்க வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். மெம்பர்ஷிப் வீடியோங்க எல்லாத்தையுமே பொது வழியில் வந்து நம்ம விளக்கிட முடியாது. சில நுணுக்கமாக பொதுமக்களுக்கு தெரியாத ஜோதிட விதிகளை வந்து நான் அதில் வந்து போட்டு உண்மை ஜாதகங்களை போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. அஸ்ட்ராலஜி கோர்ஸ் அப்படின்னு மெம்பர்ஷிப் வீடியோவில் இருக்கும். ப்ரைஸ் வந்து 299. விருப்பம் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.